வணக்கங்கள் உரித்தாக 17/6/2026. காரணம் என்னவென்றால், இன்னைக்கு மதுரையில் சிட்டி கமிஷன் ஆஃபீஸில் புகார் கொடுக்க வந்திருக்கோம். நம்முடைய இந்து ராஷ்டிர சபா மாநில தலைவர் கிருஷ்ணகுமார் மேலே ஒரு கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க. இது பல முறை நடந்திருக்கு. கடந்த 6 மாதத்துக்கு முன்பு நம்ம கொடுத்துருக்கோம். இது தொடர்ந்து இப்போ இதில் கொடுத்தோம், ஏப்ரல் மாதம் கொடுத்தோம், அதுக்கு அடுத்த மே மாதம் ஒன்று கொடுத்தோம். தொடர்ந்து காவல்துறை, தமிழக அரசு சரியான நடவடிக்கை எடுக்கலை. தீவிரவாதிகள் ஒரு மோசமான முறையில் ஒரு இந்து மத இயக்க தலைவர்களுக்கு கொலை மிரட்டல் வருவது சாதாரணமாகிப்போச்சு. அது குஜராத் மாதிரி ஆகிப்போகும், கோத்ரா மாதிரி ஒரு சம்பவத்தை மீண்டும் மீண்டும் ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவங்க பெரும்பான்மை சமுதாயத்து மேலே சும்மா இருக்கிறவங்க மேலே மீண்டும் மீண்டும் தார்க்கம் எடுத்து குத்துற மாதிரி ஒரு கொலை மிரட்டல் விடுவது ஒரு மத கலவரத்தை வித்திடுற மாதிரி இருக்கும். சமீபத்தில் ஒரு எம்எல்ஏ முஸ்தபாங்கிறத சனாதனத்தை ஒழிக்கணும்னு பேசியிருக்காங்க. கடந்த ஏறக்குறைய ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலே இந்த மாதிரி பேசிட்டு வராங்க. ஒட்டுமொத்தமாக ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தை, அதுவும் இந்த மாதிரி தலைவர்களை வேண்டுமென்று திட்டமிட்டு கோயம்புத்தூர் வெடிகுண்டிலிருந்து பல சம்பவங்கள். இப்ப சமீபத்தில் கிருஷ்ணகுமார் அவர்கள் ஒரு தெளிவாக சொன்னாங்க, தீவிரவாதிகளை விடுதலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி. வெடிகுண்டுல உள்ள போனவன் பல பேரை ஏறக்குறைய 60 பேர் மேல கொன்னுட்டு உள்ள போனவன் விடுதலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி உயர் திரு கிருஷ்ணகுமார் அவர்கள் தெளிவாக சில அறிக்கை கொடுத்தாங்க. நாங்களும் கொடுத்தோம். அதுக்கு கொலை மிரட்டல் விட வேண்டிய அவசியம் என்ன? நீ புகார் கொடு. இதை விட்டு சட்டத்தை கையில் எடுத்துட்டு, காவல்துறை இருக்கு, தமிழக அரசு இருக்கு, ஒட்டுமொத்தமாக சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு கொலை மிரட்டல் விடுவது ஒரு சமுதாயத்து மேல போர் தொடுத்தது மாதிரி அறிகுறியாகும். உடனடியாக அவனை குண்டர் சட்டத்தில் இல்ல, தேசிய பாதுகாப்பு சட்டத்தை கைது பண்ணும். உடனடியாக ஒரு வாரத்தில் என்னது சுட்டு கொல்லணும். இந்த மாதிரி தீவிரவாதிகள் சுட்டு கொன்னாதான் அடுத்தாப்ப இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கா பாதுகாக்க பண்ணா இந்த தீவிரவாதிகள் பல பேர் அரசாங்கம் என்கவுண்டரில் போடணும். ஏறக்குறைய ஒரு 25 பேரை என்கவுண்டர் போட்டாதான் சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு வரும். எப்படி ஊப்பியில் இந்த மாதிரி பண்ணாங்க, அதே மாதிரி சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதற்கு ஒரு 25 பேருக்கு மேலே என்கவுண்டர் போட்டாதான் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க முடியும். வணக்கம், இந்து ராஷ்டிர சபா மாநில தலைவர் கிருஷ்ணகுமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம கமிஷன் ஆஃபீஸில் பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்கோம். எதுக்காக கேட்டிங்கன்னா, நம்ம தொடர்ந்து சமுதாய வேலையில் ஈடுபட்டுருக்கோம். அதுலேயும் முக்கியமாக இந்து சமுதாய வேலையில் ஈடுபட்டுருக்கோம். இந்த வேலையில் என்னோட வேலையை தடுக்கும் விதமாக, என்னோட ஆற்றலான சேவையை தடுக்கும் விதமாக தொடர்ந்து எனக்கு கொலை மிரட்டல் விட்டுட்டு இருக்காங்க. அந்த கொலை மிரட்டல் விட்ட சமூக விரோதிகளை சட்டப்பூர்வமாக எதிர்கொள்ள நம்ம கமிஷனாக எல்லாத்துக்குமே சட்டம் தான் இது. அதனால் நாங்கள் சட்டத்துறையை நம்பி இங்கே வந்திருக்கோம். இவங்க மேலே தகுந்த நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லி நம்புகிறோம். அதுக்காக இப்போ நம்ம கமிஷனை பார்த்து பெட்டிஷன் கொடுக்குறோம். என்ன பதிவு போட்டிருந்தீங்க? அதுக்கு யார் என்ன மாதிரி மிரட்டல் விட்டு? அதாவது இப்போ நம்ம கடந்த சில நாட்களாக ஒரு தகவல் வந்துட்டுருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்ய போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது. நம்ம என்ன சொல்கிறோம்னா, தீவிரவாதத்துக்கு மதம் கிடையாது, பயங்கரவாதிகளுக்கு மதம் கிடையாது, ஏன் இவங்களை விடுதலை செய்கிறாங்க அப்படின்றத கோரிக்கை வச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி என்னோட சமூக வலைதளங்கள் பக்கங்களில் நிறையா கருத்துக்களை பதிவு கொண்டு வந்துட்டுருக்கோம். அந்த மாதிரி பதிந்து கொண்டு வந்துட்டு இருக்கும் போது ஒரு சில பிடிக்காத ஒரு சில சமூக விரோதிகள் பயங்கரவாதிகள் எனக்கு உயிர் அச்சுறுத்தல் கொடுத்துட்ருக்காங்க. இதை நாங்கள் புகாராக கொடுத்து தகுந்த நடவடிக்கை எடுக்க சொல்கிறோம். உங்கள் பேர்? என் பேர் கிருஷ்ணகுமார், இந்து ராஷ்டிர சபா மாநில தலைவர்.